வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக் புர்ஜி. இது வந்து தக்காளி தொக்கு மாதிரியே தான் இருக்கும். அதில் வந்து முட்டை போட்டதுனால அதுக்கு பேர் எக் புர்ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம நிறையா வந்து சைடிஷ் வைக்கல. கத்தரிக்காய் கூட்டு, அப்பளம் வச்சுருக்கோம். நம்ம வந்து எக் புர்ஜி போட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒய்ஃபுக்கு வந்து என்னடா வைக்காமல் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஒய்ஃபுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாச்சு. ஏன்னா நான் வந்து முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். நீ கம்மியாக தான் பண்ணோம். ஏன்னா இது முட்டை இல்லையா, நம்ம வந்து வச்சு சாப்பிட முடியாது. ஓகே, டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாதம் அதுக்கு பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு வந்து தக்காளி தொக்குனா சொல்லவே வேணாம். இட்லி தோசை எல்லாமே அடித்து நவுத்திடுவேன். சோறுக்கு அதோட சூப்பராக இருக்கும். இதில் இந்த முட்டை வேக சேர்த்ததுனால அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக சாப்பிட்றேன். அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் கூட்டு சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராகவே செஞ்சுருக்காங்க.
ஓகே, நான் எக் புர்ஜி உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செய்யும்போது கூட நான் யோசித்தேன், முட்டையெல்லாம் தக்காளி தொக்குல ஊற்றி பண்ணுறோமே, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன். என்ன ஒன்று, நம்ம குழம்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட முடிச்சிடலாம். இது தொக்குமாக இருந்ததுனால பிணைஞ்சு தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் செம்ம டேஸ்ட்டு. இதெல்லாம் பொறுமையாக ருசித்து சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம எக் புர்ஜி வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.